இன்றைய நாள் ஜூலை 18ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருடம், ஆடி மாதம் 2ஆம் திருநாள். அதுலேயும் அஷ்டமி திதியும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நாளில் பொதுவாகவே யார் நமக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாங்களோ, அதாவது எதிரி மாதிரி நம்மளை பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஆட்கள் நம்ம மீது ரொம்ப அதிகமாக அந்த பகையை பாராட்டாமல் இருக்கணும் அப்படின்னா பொதுவாகவே சாம்பிராணி நம்ம எல்லாரும் வீட்லேயும் போடுவோம். அதில் வெண்கடுகும் சேர்த்து போட்டோம் அப்படின்னா அது வெடிக்கும் பொழுது யார் நமக்கு எதிரியாக இருக்காங்களோ அவங்களுடைய பாதிப்புகள் நமக்கு சற்று குறையும், அவங்க பலம் குறையும், அந்த எதிரித்தன்மை குறையும். ஸோ இதை பண்ணி பாருங்க, நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. இன்றைய நாள் சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படின்னு பார்த்தா, கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். ஒன்றும் சும்மா ஒரு 40 நிமிஷம் லைட்டாக தலைவலிக்கும், வேற ஒன்றும் பண்ணாது. தைரியமாக உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து எடுத்து போனால் அருமையாக இருக்கும். சிம்பிள் சொல்யூஷன், பரிகாரம் அப்படின்னு சொன்னால், காலையிலே கொஞ்சோண்டு பனங்கல்கண்டு இருந்ததுன்னா அதை எடுத்து வாயில் போட்டு போங்க, நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். மன தைரியம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளிலிருந்து அடுத்த 4 நாட்களுக்குள் கண்டிப்பாக உணவகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வரும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஸ்வீட்டு கடையாக இருக்கலாம், இல்லை ஃப்ரூட் ஜூஸ் கடையாக இருக்கலாம், பழமுதிர் நிலையமாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதில் ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள், அது ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய வாய்ப்புகள், ரொம்ப நாளாக இருக்கிற விஷயம் தாங்க முடியாமல் அது வெளியே வரக்கூடிய ஸ்தானம் ஏற்படும். ஸோ எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெயினாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே மாதிரி திருப்பூர், மதுரை, பாண்டிச்சேரி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், இந்த மாதிரி இடங்களெல்லாம் இந்த பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல கிளாரிட்டியா இருக்கும். கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இஸ் சோ டாமினன்ட், அதாவது அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. என்ன பண்றவங்கள ஒரு தெளிவு இருக்கக்கூடிய நாள். நிறைய விஷயங்கள் யாருக்கும் புரியாத புதிர் கூட இன்றைய நாள் உங்களுக்கு புரியும். நிறைய ரகசியங்கள் தெரிய வரும், எப்படி ஒருத்தனை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், எந்த விதமான பிரச்சனை முன்னாடியே வரப்போறதுன்னு யூகிக்கக்கூடிய திறமை பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமை பொறுமை பொறுமை. ராசி லக்னத்திலிருந்து எப்போ சுக்கிரன் கிளம்பி மிதுனத்துக்கு போறாரோ அது வரைக்கும் நீங்க பொறுமையா தான் இருக்கணும். உங்க ஹெல்த் பார்த்துக்கணும். இந்த சந்தோஷத்தை எந்த விதத்துலையுமே தியாகம் பண்ணிடக்கூடாது. அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், லைட்டா உடம்பு சோர்வாக இருக்கும். வெளியூர் போய் ஒரு காரியத்தை, ஒரு வேலையை முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல யாரையும் நம்பி ஒரு விஷயத்துல இறங்காம இருக்கிறது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் புரியாத புதிராகவே இருக்கும், அது அப்படியே இருக்கிறது நல்லது. ஏன்னா அது நம்ம குழப்புற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடாதுல்ல. அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினா ஆண்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்துல ரொம்ப முக்கியமான கிரகம் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறது, கேதுவோடைய நட்சத்திரத்துல. ஆன்மீகவாதிகள் மூலியமா நல்லது நடக்கும். அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், ஞானம் மிக அதிகமா இருக்கக்கூடிய ஆட்கள் மூலியமா நமக்கு நல்லது நடக்கும். சட்டத்துறை வல்லுநர்கள் மூலியமா நமக்கு நல்லது நடக்கும். அமேசிங்கா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய என்ன சொல்லணும்னா, வேறு மொழி பேசக்கூடிய ஒரு நண்பரோ அல்லது ஒரு நண்பியோ அவர்கள் மூலியமா நமக்கு ஒரு முக்கியமான காரியத்தை ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள் அரங்கநாதன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அகலக்கூடிய நாள். தொழில் ஸ்தானம் சொன்னதே 10ஆம் இடம். அந்த வேலைக்குரிய ஸ்தானமாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்துக்குரிய ஸ்தானமாக இருந்தாலும் சரி, வியாபாரத்துக்குரிய ஸ்தானமாக இருந்தாலும் சரி, ஒரு சப்கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். கல், மணல், ஜல்லி இந்த மாதிரி சமாச்சாரங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். நிறைய பேர் மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேர் இன்றைய நாள் யாருக்கும் புரியாத பல புதிர்கள் வேலையில் இன்றைய நாள் நீங்கள் முடிப்பீங்க. அதனால் இன்றைய நாள் நிறைய பேருக்கு ஒரு பாராட்டுக்கள் குவியக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மனசுல தெளிவு இருக்கும், என்ன பண்றவங்கள கிளாரிட்டி இருக்கும், திருப்தி மட்டும் இருக்காது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதை நாச்சியார் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ப்ளூ நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்துல சந்திரன், ராசி லக்னத்திலேயே சூரியன், கேது, செவ்வாய், கேது, இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் இருக்கும் பொழுது எல்லாமே கரெக்டாக போகிற மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒன்று சரியில்லைன்னு நம்ம மனசில் படும்.
ஏன்னா ஜென்மம் அனுஜென்மம் திரிஜென்மம்னு சொல்லுவோம். வீட்டில் பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சில குழப்பங்கள் வருவது நல்லது. ஏன்னா குழம்புனாதான் பொதுவாகவே என்ன கரெக்டு எது தப்புன்னு தெரிய வரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் இருக்கும். பொறுமையாக ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து ஜெயிக்கும் பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மன உறுதி அதிகமாக இருக்கும். மருத்துவர்களுக்கு செவிலியர்களுக்கு யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது முக்கியமா இரவு நேரத்துல ரொம்ப அதிகமா திங்க் பண்றது, ஓவர் திங்கிங்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் என்னன்னா அதாவது போர் அடிக்குதுன்னு சொல்லி மொபைல்ல உட்காந்து ரீல்ஸ் பாக்குறது. அது என்ன நடக்குது ஏது எதுவுமே தெரியாது. அது உண்மையான இன்ஃபர்மேஷனா பொய்யான இன்ஃபர்மேஷனா கூட தெரியும். அதை பார்த்து பதட்டமாறது பயமாறது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலையுமே கவலைகள்ல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னா விநாயகரை மட்டும்தான் பிடிக்கணும். கோவப்பட்டு புரிதல் கம்மியா இருக்கிறதுனா ஒருத்தர்கிட்ட பேசி எந்த விதத்திலுமே நம்ம அசிங்கப்பட்டுறக்கூடாது. அது ரொம்ப கவனமா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல்ல முக்கியமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நர்த்தன கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு சந்திர பலம் இருக்கக்கூடிய நாள். ஏன்னா சந்திரனுடைய பலம் முழுக்க இருக்கு. சப்தம ஸ்தானத்துல எங்க சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனோபலம் அதிகமா இருக்கும். தீர்க்கமா ஒரு விஷயத்த கரெக்டா யோசித்து செய்யக்கூடிய பிராப்தம். தாய்மார்கள் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டுல பெண்கள் இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல அலுவலகத்துல யாரெல்லாம் மூத்த பெண்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப நம்ம ஒத்தாசையா இருப்போம். அவங்க நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க வேலையில. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நல்ல விஷயம் நடக்கும். உங்களோட உங்க வாழ்க்கை துணைக்கு சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், வர்த்தகம், எந்த விஷயத்திலுமே இன்றைய நாள் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளா இருக்கப்படுது. நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிழி பச்சை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள், அல்சர், ரொம்ப லேட்டா சாப்பிடுறது, 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும் அப்படின்னு சொன்னா 10:30 சாப்பிடுறது, என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து நிம்மதியா சாப்பிடணும் சார் அப்படின்னு எத்தனை பெண்கள் இப்படி பண்றீங்க? தயவுசெய்து புரிஞ்சுங்க. வயிறு பிரச்சனை வர்றதுக்கு ரீசனே காலையில பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிரிப்ட் பண்றதுனால, காலையில டிஃபன் சாப்பிடாம போறதுனால. ஏதோ ஒண்ணு. நிறைய பேர் இந்த பழைய சாதத்துல தண்ணி ஊத்தி அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு சாப்பிடக்கூடிய ஆட்கள் இருப்பீங்க. அதுவும் பரவாயில்ல, அது ரொம்ப நல்ல உணவு. ப்ரோபயோட்டிக்னு சொல்லுவோம் நம்ம. இப்ப அதை நீங்க எடுத்துக்கலாம். ஏதோ ஒண்ணு. அட்லீஸ்ட் காலையில உணவு இல்லாம 10:30 மணிக்கு 11 மணிக்கு சாப்பிட்டா எந்த பிரயோஜனம் கிடையாது. வாழ்நாள்ல பிரச்சனை தான் ஜாஸ்தி ஆகும். அதனால கடன் அதிகமாகும். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கான ஒரே பாவகம். அதனால சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறதான் சொல்லணும். முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடா இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்திருக்கும் அலுவலகத்துல சட்டம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய விஷயங்கள் மனசார செய்யணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உருவாகும். பொருளாதாரத்துல முக்கியமான மாற்றங்கள், நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். குழந்தைகளுக்கு அறிவுத்திறன் மேம்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவல், கோஷன்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கறது. செஸ் விளையாடுறது, அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் கத்துக்கிறது, சங்கீத ஞானம் ஓடணும்னு சொல்லி கத்துக்கிறது, இதெல்லாம் நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஆலோசனை இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிக்குள்ள அந்யோன்யம் மிக அதிகப்படியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் இன்றைய நாள் கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிரே நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா பக்குவமா இன்றைய நாள் நீங்க நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். அதனால என்னன்னா எந்த பிரச்சனையும் நம்ம பக்கத்துல வராது. வெரி லாஜிக்கல், எக்ஸ்ட்ரீம்லி ப்ராக்டிக்கல். என்ன இருக்குதோ எது நடக்குமோ அதை பற்றி மட்டும்தான் பேசுவீங்க. இந்த வழ வழ கொட கொட மேட்ரே பிடிக்காது. உங்க பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்குன்னே சொல்லலாம். அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் தப்பு எது தப்பு எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கிளியரா தெரிஞ்சுட்டு இந்த இன்றைய நாள் ரொம்ப சூப்பரா நீங்க செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு ஓஹோன்னு இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வயலட் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன திருப்தி அதிகமாக இருக்கும். பிரயாணங்கள் மிக அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
ஒருத்தருக்கு யாராவது கஷ்டமா இருக்குன்னா கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்றது, மற்றவங்களுடைய ஆதங்கங்களை கேட்டு நம்ம சைக்காலஜிஸ்ட் மாதிரி அவங்களுக்கு கரெக்டான ஒரு டெசிஷனை சொல்றது. அவங்களுக்கு எது பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியாது, அப்போ நம்ம சொல்லும்போது தான் புரியும். அது இன்றைய நாள் நீங்கள் ரொம்ப பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது. சின்ன சின்ன சலசலப்பு, மைண்டு கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் தள்ளி தள்ளி போகும். ஆனால் எந்த விஷயத்தை நீங்கள் முடிக்கணும்னு இருக்கீங்களோ அந்த விஷயம் கரெக்டாக முடிச்சிருவீங்க. அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமாக முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்க பேசுற எல்லா விஷயமுமே மிகப்பெரிய ஞானத்தை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுது. யாருக்கும் புரியாது, என்னன்னா ரொம்ப பிலாசபியா பேசுறாரு அப்படின்னு எடுத்துப்போம். மெயினா செலவுகள், சுப செலவுகள் ஏற்படும். சில பேர் வாழ்க்கை துணைக்காக சில செலவுகள் செய்வீர்கள். சில பேருக்கு வாயிலெல்லாம் புண்ணு வரும், உடம்பு ஹீட்டு ஜாஸ்தி ஆயிடும். அதனால தயவுசெய்து எல்லாருமே மணத்தக்காளி கீரையை சாப்பிடுங்க, இல்லையா மோர் சாப்பிடுங்க. ரொம்ப முக்கியத்துவமான நாளாக இருக்கப்படுது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நறுக்குன்னு சொன்னாதான் மற்றவங்களுக்கு புரியுங்கிற நிலைமையில நீங்க இருப்பீங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அதுல முதல் ராசி லக்னம் தனுசு இருக்கு, நன்னா இருக்கு. இரண்டாவது துலாத்திற்கு நல்லா இருக்கு. மூன்றாவது மேஷத்திற்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்ற அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் ஆவரேஜா இருக்குன்னு தான் சொல்லலாம். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.